ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 1 or 2 minutesல சூப்பரான ஒரு மேக்கப் லுக் தான் பண்ண போறோம். மேக்கப் லுக் மட்டும் கிடையாது, மேக்கப் ஹேக்கும் பண்ண போறோம். நிறைய இருக்கு, நிறைய டிப் இருக்கு. கண்டிப்பா இதை ஃபுல்லா பாருங்க. ஸோ என் ஸ்கின்னுக்கும் என் கைக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. மேக்கப் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு ஃபேஷியல், அதாவது நம்ம வீட்டில் இருக்க எந்த பேக்னாலும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐஸ் கியூப் வச்சு ஒரு தடவை எடுத்துட்டு மேக்கப் பண்ணும்போது சூப்பரா ஒரு ஃபிளாப்லெஸ்ஸான லாங் லாஸ்டிங்கான மேக்கப் லுக்கை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அது பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர், எனி மாய்ஸ்சரைசர் உங்க ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதோ செட் ஆகுதோ அதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து அது அப்படியே நெக்ஸ்ட் லெவல் போகாம கொஞ்சமா நம்ம வந்து இந்த ஃபேஸை வந்து இந்த மாதிரி டர்ப் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகிரும். கொஞ்சமா நம்ம ஸ்கின்னை வந்து லிஃப்ட் பண்ணியும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தொங்குற மாதிரி இல்லாம கொஞ்சம் தூக்கி நல்லா லிஃப்டா கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் எப்போ போடும் போதுனாலும் அப்படியே எடுத்து போடாம கொஞ்சமா நம்ம இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இப்பவே கூட வந்து ஸ்ட்ரோ கிரீம் வந்து எனக்கு சூட் ஆகவே இல்லை, இருந்தாலும் அதை வாங்கியாச்சு என்ன பண்றது அப்படிங்கறதுனால வந்து கொஞ்சமா எடுத்துட்டு ரெண்டை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்லாத மாதிரி இருக்கு. அதை மறைக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபவுண்டேஷன் போட்டு அப்படியே தேய்க்காம வந்து கண்ணுக்கு கீழே கொஞ்சம் டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த சுருக்கங்கள் வந்து சீக்கிரம் வந்து விழாது. ஃபவுண்டேஷன் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா சுருக்கமும் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதைத்தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரோ கிரீம் போட்டு கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கு, ஆயிலான மாதிரி இருக்கு. அதை சரி பண்றதுக்கு லூஸ் பவுடர், பான்ஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஃபவுண்டேஷன் எதுவுமே வேணாங்க, இது மட்டும் போதும். சூப்பரா செட்டில் பண்ணிடலாம். நம்ம ஸ்கின்னை வந்து அவ்வளோ சூப்பரா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு நேச்சுரலான லுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுச்சு. இப்போ வந்து ஐப்ரோ போட்டுட்டேன். அது வந்து நல்ல ஒரு லிஃப்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம கையை வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுறாம ஒரு 3 seconds வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு விட்டோம் அப்படின்னா வாவ் சூப்பரா இருக்கும். நல்லா வந்து நம்மளுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு போட்டோ எடுக்க போறீங்க, ஏதாவது வீடியோ எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணும்போது உங்க ஐப்ரோ வந்து சூப்பரா லிஃப்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து 10 ரூபாய் லிப் பாம் தான், ஸ்ட்ராபெரி லிப் பாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோர்ல தான் வாங்கினேன். இதை வந்து ஃபர்ஸ்ட்லேயே அப்ளை பண்ணிக்கணும், நான் மறந்துட்டேன் கொஞ்சம். ஸோ ஓகே பரவாயில்ல. இப்போ நான் அப்ளை பண்ணிட்டு கண்ணுக்கு ஐலைனர் போட்டேன். என் கண்ணு வந்து ரொம்ப குட்டி கண்ணு, கொஞ்சம் பெருசா தெரியறதுக்கு ஐலைனர் வந்து வெளியில அந்த அவுட்லைன்ல போட்டுட்டு கொஞ்சம் அந்த இன்னர் உள்ள வந்து அந்த உள்ள ஒரு லைன் இருக்கும்ல அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ பென்சில்ங்கிற காஜல் வச்சு நல்லா நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ என் கண்ணு வந்து கொஞ்சம் இருக்கிறத விட கொஞ்சம் பெருசா கொஞ்சம் பார்வையா நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் லாங் லாஸ்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து பிந்தி வச்சுக்கலாம். ஒரு ரவுண்டு போட்டு தான் வச்சிருக்கேன். சாரிக்கு வந்து இந்த மாதிரி போட்டு வச்சோம்னா கொஞ்சம் நல்லா ஃபேஸ் எடுத்து காமிக்க ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இப்போ நம்ம தலைமுடியா மாத்தியாச்சு. ஒன்றும் இல்லை, சிம்பிளா எடுத்து போட்டு பின்னி அதை வந்து ஒரு பன் மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்ல நான் பன் மாதிரி வச்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேர்ல ரொம்ப அழகா இருந்துச்சு. கூடவே வந்து சாமந்தி பூவும் வச்சிருந்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஒரு ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.